அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களிலே, குர்ஆன் ஷரீஃபிலேயே பொதுவாக பல்வேறு இடங்களில் விவசாயத்தை பற்றி, விளைச்சலை பற்றி, விளைச்சலை உண்டாக்குவதை பற்றி, மரம் நடுவதை பற்றி மிகப்பெரிய அளவில் அல்லாஹு தஆலா ஊக்குவித்து சொல்கிறான். இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன் நவா. அல்லாஹுதான் வித்துக்களையும் அந்த கொட்டைகளையும் வெடிக்க செய்கிறான். வெடிக்க செய்து அவன்தான் பூமியிலிருந்து விளைக்க செய்கிறான். அவன்தான் தோட்டங்களை உருவாக்குகிறான். படர்ந்திருக்கக்கூடிய கொடிகள், தோட்டங்கள் என்று அல்லாஹு தஆலா உலகத்திலே மரங்களையும் தோட்டங்களையும் வித்துக்களையும் உருவாக்குவதை அல்லாஹு தஆலா மிகப்பெரிய நிஅமத்தாக, பாக்கியமாக அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். மனித சமூகமும் சரி, உலகத்தினுடைய ஜீவராசிகளும் சரி, மனித சமூகமும் சரி, உலக ஜீவராசிகளும் சரி, வாழ்வதற்கு ஆதாரமாக அல்லாஹு தஆலா விவசாயத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். வியாபாரத்தை விட விவசாயம் என்பது மார்க்கத்திலே முக்கியத்துவம். விவசாயத்திற்கு மார்க்கத்தில் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்குது. வேற எந்த கிரகங்களிலும் கூட விளைச்சல் கிடையாது. பூமி அல்லாத வேற எந்த கிரகங்களிலும் கூட விளைச்சல் இல்லை. பூமியில முதல்ல தொடங்கியதுங்கிறது விவசாயம் தான். பூமியில முதல்ல தொடங்கியது விவசாயம் தான். அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தை பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய விவசாயியாக இருந்தார்கள் என்பது மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அடிப்படையான சட்டம். அதே போல நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தங்களுடைய கடைசி காலம் வரை விவசாயியாக இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கடைசி காலம் வரை விவசாயியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு கூட, கலிமத்து தௌஹீதுக்கு கூட அழகான மரத்தை தான் உதாரணமாக சொன்னார். அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபா. கலிமா தய்யிபாவுக்கு அல்லாஹு தஆலா உதாரணம் சொன்னான். கஷஜரத்தின் தய்யிபா, அழகான மரம் என்று அல்லாஹ் சொன்னான். விளைச்சல் தரக்கூடிய, பலனை தரக்கூடிய, மக்களுக்கு பயன்பாடாக இருக்கக்கூடிய மரம் தான் கலிமாவிற்கே உதாரணம், கலிமத்து தௌஹீதுக்கே உதாரணம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, மரத்தை பற்றி, அதை ஊக்குவிப்பதை பற்றி, அதை நடுவதை பற்றி, அதற்குள்ள முக்கியத்துவம் என்ன, மார்க்கம் அதுக்கு சொல்லி இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் விளங்க முடியும். அருமையான பெருமக்களே, ஒரு ஆள் மரம் நட்டாருன்னு வைங்க, அது காலமெல்லாம் சுஜூது செய்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. சுஜூது செய்கிறது. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான் அஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான் வன் நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். அல்லாஹ் சொல்கிறான், வன் நஜ்மு நட்சத்திரங்களும் சரி, வஷ்ஷஜரு மரங்களும், வன் நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றது. பெருமக்களே, உலகத்தில் ஒரு மரம் நட்டார்னா காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யக்கூடிய ஒரு படைப்பை நாம் உருவாக்கி சென்றிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஒரு மரத்தை நாம நட்டோம், ஒரு கொடியை நாம நட்டோம், அந்த செடி கொடிகள் இருக்கிறதே அதை நாம் விளைவித்தாலும் கூட அவைகள் எல்லாம் சுஜூது செய்கிறது. அப்படியானால் அந்த சுஜூதினுடைய நன்மை காலமெல்லாம் நமக்கு வந்து சேரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அது விஷயத்திலே முஸ்லிம்கள் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குர்ஆன் ஷரீஃபினுடைய இந்த ஆயாத்துகளின் வழியாக நாம் உணரப்படுகிறது. புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் இருக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரினுடைய வாசகம், மாமின் முஸ்லிமின், ஒரு முஸ்லிமான ஒரு ஆள், யக்ரிசு கர்சன், ஒரு மரத்தை நடுகிறார் அல்லது விவசாயம் செய்கிறார் என்று சொன்னால், இன்சானம், அதிலிருந்து ஒரு மனிதன் சாப்பிடுகிறான், அவ் தைருன் அல்லது பறவை சாப்பிடுகிறது, அவ் பஹீமத்துன் அல்லது ஏதோ விலங்கினங்கள் சாப்பிடுகிறது என்று சொன்னால், எது சாப்பிட்டாலும் இல்லா கான லஹு பிஹி சதகா, அவனுக்கு ஒரு சதகா எழுதப்படுகிறது. அது மரங்கள் சாப்பிட்டாலும் சரி, மனிதர்கள் சாப்பிட்டாலும் சரி, விலங்கினங்கள் சாப்பிட்டாலும் சரி, சின்ன எறும்புகள் சாப்பிட்டாலும் சரி, அதிலிருந்து கழிவுகள் ஏதாவது விழுந்து எறும்புகளுக்கு அது உணவாக ஆகிறது, இவைகள் சாப்பிட்டாலும் சரி, மனிதனுக்கு சதகாவினுடைய நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது புகாரியில் இருக்குது. முஸ்லிம் ஷரீஃபில் இன்னொரு ஹதீஸ் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வமா சுரிக லஹு மின்ஹு சதகா, யாராவது ஒரு ஆள் அந்த மரத்திலிருந்து எதையாவது திருடிட்டு போனா கூட இவருக்கு சதகாவுடைய நன்மை எழுதப்படுதுன்னு சொன்னாங்க. அவன் திருடிட்டு போயிருக்கிறான், ஆனா இவருக்கு சதகாவுடைய நன்மை, மரம் நட்டவருக்கு சதகாவுடைய நன்மை எழுதப்படுகிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்வார். பெருமக்களே, உலகத்திலேயே அதிசயமான அற்புதமான வரலாறு, அல்லாஹ் தஆலா அடியாரோடு பேசிய ஒரு வரலாறுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அதனாலதான் மூசா கலீமுல்லா, அல்லாஹ்வோடு உரையாடியவர் என்று சொல்கிறோம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு பேசினானே, எப்படி பேசினான்? குர்ஆன் சொல்கிறது,
فلما أتاها نودي من شاطئ الوادي الأيمن في البقعة المباركة من الشجرة. அல்லாஹ் சொல்வான், மைதானத்தினுடைய ஒரு ஓடையில் வலதுபுறத்தினுடைய ஒரு மரத்தில் இருந்துதான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமோடு உரையாடினார். அல்லாஹு தஆலா உரையாடி அந்த சத்தம் வெளிப்பட்டது மரத்தில் இருந்து. குர்ஆன் சொல்லுது, மரத்தில் இருந்துதான். அதனுடைய முக்கியத்துவத்தை குர்ஆன் நமக்கு உணரச் செய்கிறது. அந்த மரத்தினுடைய எந்த பாகத்தில் இருந்துங்கிறது இல்ல, மரத்தினுடைய எல்லா பாகத்திலிருந்து சத்தம் வருது. அந்த சத்தம் எந்த பகுதியிலிருந்து எந்த திக்கிலிருந்து என்பதில்லை, ஆனால் சத்தம் வெளிவந்த இடம் என்பது மரத்திலிருந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். பரக்கத்தான ஒரு மரம் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது என்று சொன்னால், அருமையான பெருமக்களே, மரத்தை பற்றி, மரம் நடுவதை பற்றி, அது சம்பந்தப்பட்ட விஷயத்திலே முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டிய கவனத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். குர்ஆனில் இன்னொரு இடத்தில் வருகிறது, லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன், அந்த எல்லா முஃமின்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். யார் இது யுபாயுனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்திற்கு அடியில் நாயகமே உங்களிடத்தில் பையத்து செய்தார்களே. பையத்து ரிதுவான் என்று சொல்கிறோமே, ஸல்லல்லாஹு கரம் பற்றி பையத்து செய்தார்கள். யார் அந்த மரத்திற்கு அடியிலே இருந்து பையத் செய்தார்களோ அவர்கள் எல்லோரும் சொர்க்கவாசிகள் ஸல்லல்லாஹு சொன்னான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது உங்களிடத்தில் பையத்து செய்தார்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, தஹ்த ஷஜரா, மரத்திற்கு அடியில், அந்த மரத்திற்கு அருகிலே அமர்ந்து உங்களிடத்தில் பையத்து செய்தார்களே என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது மரம் நடுவதை பற்றி, செடி கொடிகளை உண்டாக்குவதை பற்றி, அதை ஊக்குவிப்பதை பற்றி, அதை வளரச் செய்வதிலே நமக்கு இருக்க வேண்டிய கவனத்தை பற்றி குர்ஆன் ஷரீஃப் அது தெளிவாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அருமையான பெருமக்களே, அதாவது முன்னால் உள்ள காலகட்டத்திலே உலக பிரசித்தி பெற்ற அணை இருந்த இடம் சபா என்ற இடம், சிரியா நாட்டிலே சபா என்ற இடம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய அணை அது இருந்த இடம் சிரியா நாட்டிலே சபா என்ற இடம். விவசாயத்தை கொண்டு உலகத்திலே வளர்ந்த பூமி சபா, விவசாயத்தை கொண்டு வளர்ந்த பூமி சிரியாவிலே உள்ள சபா. அல்லாஹு தஆலா அந்த சபாங்கிற ஊர் பெயர்ல ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான். அந்த சபா என்ற ஊரின் பெயரால், அப்படியானால் விவசாயத்தை கொண்டு வளர்ந்த அந்த பூமியை கௌரவிப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா உலகத்துல எந்த ஊர்களையும் குறிப்பிட்டு சொல்லாமல் சிரியாவிலே உள்ள சபா என்ற அந்த குறிப்பிட்ட ஊரை குறித்து அதன் பெயராலேயே அல்லாஹு தஆலா ஒரு சூறா இறக்கியிருக்கிறான். சொன்னா விவசாயத்தை, விளைநிலங்களை உண்டாக்குவதை, மரங்கள் நடுவதை, அதே போல செடிகுடிகளை உண்டாக்குவதை, அது விஷயத்திலே மார்க்கம் எந்த அளவிற்கு ஒரு கவனம் செலுத்துவதற்கு முஸ்லிமை தூண்டுகிறது என்பதை இந்த ஆயத்துகளின் வழியாக நமக்கு பெருமக்கள் சொல்வார். சூரை கஹஃப், வாரந்தாரம் நம்ம ஓதக்கூடிய சூரத்துல் கஹஃப் இருக்குது. ஒரு பூமியில ஒரு விளைச்சலை மட்டும் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ஒரு அது கிட்டத்தட்ட 16 ஆயத்துகள், ஒரு ஆயத்து இல்ல, விவசாயத்தை பற்றி 16 ஆயத்துகள் சூரத்துல் கஹஃபிலே 32வது ஆயத்திலிருந்து 47வது ஆயத்து வரை கிட்டத்தட்ட 16 ஆயத்துகள். ஒரு பூமியிலே பல விளைச்சல் பொருள்களை உண்டாக்க வேண்டும் என்பது தொடர்பாக அல்லாஹ் தஆலா 16 வசனங்களை சொல்கிறார். அதாவது அந்த பூமியில وَضْرِبْ لَهُمْ مَثَلَ الرَّجُلَيْنِ جَعَلْنَا لِأَحَدِهِمَا جَنَّتَيْنِ مِنْ أَعْنَابٍ وَحَفَفْنَاهُمَا بِنَخْلٍ. அவர்கள் நடுவிலே பலவிதமான விளைச்சல் நிலைகளை உண்டாக்கி இருந்தார்கள். அதை சுற்றி ஒரு சுவர் போல அவர்கள் மரங்களை நட்டிருந்தார்கள். பேரித்தம்பழ மரங்களை சுவர் போல நட்டிருந்தார்கள். இங்கேயும் விளைச்சல் உண்டாகிறது, சுற்றியும் உண்டாகிறது. பூமிக்கும் பாதுகாப்பு அந்த இடத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு பூமியில ஒரு விளைச்சல் தரக்கூடிய ஒன்றை மாத்திரம் நடக்கூடாது, நீங்கள் பல விளைச்சல் பொருள்களை உண்டாக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 32 வசனங்களை 16 வசனங்களை சொல்கிறான் என்று சொன்னால், பெருமக்களே, அது விஷயத்திலே இந்த சமுதாயம் மறந்து போயிருக்கிறது. அது விஷயத்திலே விவசாயம் என்பது நமக்கு தொடர்பில்லை, நமக்கு அதை பற்றி உண்டான கவனம் அக்கறையும் இல்லை, அது நமக்குள்ள காரியமே அல்ல என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, விவசாயம் தொடர்பான காரியத்தை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. பல நபிமார்கள் விவசாயிகளாக இருந்திருக்கிறார், பல நபிமார்கள் விவசாயிகளாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். அதே போல புகாரில ஒரு ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடுகதை கேட்டாங்கன்னு வருது. இன்ன மின ஷஜரத்தி ஷஜரத்தன் லா யஸ்குது வரகுஹா, மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது, இலை உதிராது. அது என்ன மரம்னு கேட்டாங்க. மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது, இலை உதிராது. இன்னஹா கல் முஸ்லிமி, அந்த மரம் ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பான மரம்னு சொன்னாங்க. ஒரு முஸ்லிம் அந்த மரத்தை போல் தான் இருக்க வேண்டும். அது என்ன மரம்னு கேட்டாங்க. இருந்த சஹாபிகள் எல்லாம் என்ன மரமாக இருக்குமா என்று காட்டிலே உள்ள மரங்களை எல்லாம் யோசிக்கிறார்கள். சொல்லாங்க, நாங்க திரும்பி பாருங்க, அந்த மரம் நிக்குது. இன்ன அன்னஹாஹிய நஹ்லா, அது பேரீத்தம்பழ மரம். பேரித்து அவங்க அடிக்கடி பழக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் புதுசா விடுதலை கேட்கிறாங்களேன்னு சொல்லி இவங்க காட்டில் உள்ள மரங்களை பூரா யோசிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்கள் வீட்டிலே உள்ள பேரீத்தம்பழ மரம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது ஒரு முஸ்லிமுக்கு அதனுடைய எல்லா பகுதியும் பயன்படும், எல்லா மரம் மட்டையும் எரிக்கிறதுக்கு பயன்படும். அது அல்ல,
அது எல்லா வகையிலும் பயன்படும். அதனுடைய ஒரு பகுதி கூட, அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பகுதியில் சொல்றதா இருந்தா தென்னை மரம். தென்னை மரம் போல கிட்டத்தட்ட பேரித்தம்பழ மரமும் தென்னை மரமும் ஒப்பானதுதான். தென்னை மரத்தை போல அதனுடைய எல்லா பகுதியும், பெரும்பாலான பகுதிகள் முறைப்படி உபயோகித்தால் நல்ல உபயோகம் தரக்கூடிய அளவிற்குண்டான அந்த மரம் ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பானது. அதே போல ஒரு முஸ்லிம் எல்லா நிலையிலும் பிறருக்கு ஒப்பாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுதும் கூட ஒரு முஸ்லிமையே மரத்திற்கு ஒப்பிட்டு சொன்னார். மரத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஒப்பிட்டு சொன்னார் என்பதை பார்க்கிறோம். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமையை சொல்லும் பொழுது, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய மேன்மையை சொல்லும் பொழுது, அம்மன் ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளை படைத்திருக்கிறானே என்று அல்லாஹ் தஆலா 20வது ஜுஸுனுடைய தொடக்கத்தை சொல்லி வரும்போது சொல்கிறான், ஃபஅம்பத்னா பிஹி ஹதாயிக ஸாத பஹ்ஜா, ஃபஅம்பத்னா பிஹி ஹதாயிக ஸாத பஹ்ஜா, கண்குளிர்ச்சியான தோட்டங்களை நாம் அல்லவா உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்குளிர்ச்சியான தோட்டங்கள், பூமியிலேயே ஒருவித சொர்க்கம். அது கண்குளிர்ச்சியான தோட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால் பூமியிலேயே ஒரு விதமான சொர்க்கம் போல அப்படிப்பட்ட தோட்டங்கள் உருவாகி இருப்பது, கண்குளிர்ச்சியான பொருள்கள் உண்டாகி இருப்பது நம்முடைய அத்தாட்சிக்கு ஆதாரம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். அதே போல கியாமத்திலே அல்லாஹ் தஆலா மனிதர்களை, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான். அந்த உயிர்ப்பிப்பதை சொல்லும் பொழுதும் கூட ஒரு பூமி காய்ந்த பூமியாக இருக்கிறது, மழை வருகிறது, பிறகு அங்கிருந்து செழிப்பதை போல, இறந்துவிட்ட பூமியை அது செழிக்க வைப்பதை போல இறந்துவிட்ட மனிதர்களை அல்லாஹ் தஆலா ஹயாத்தாக்குவான் என்று தன்னுடைய குதிரத்திற்கும் தான் உயிர்ப்பிப்பதற்கு உதாரணமாக கூட அல்லாஹ் தஆலா பூமியினுடைய இந்த விளைச்சல் நிலங்களை, மரங்களைத்தான் உதாரணமாக சொல்கிறார். அருமையான பெருமக்களே, அதனாலே இந்த பூமியை பொறுத்தவரையிலே நாம் அதை வீணாக்காது, அதை சும்மா கட்டாங்கரையா போட்டிருக்காம அதை நாம் மரங்களை கொண்டு, அதே போல செடிகளை கொண்டு, இது போலுள்ளவைகளை கொண்டு நாம் அதை ஹயாத்தாக ஆக்க வேண்டும். அதை சுஜூது செய்யக்கூடிய நிலையில் நாம் வைக்க வேண்டும். அதை கொண்டு நாம் நன்மை பெற வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே நெல் பயிரிடுவதை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், பழங்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறான், சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது ஓ தல்ஹிம் மன்தூர், சூரத்துல் வாக்கியாவிலே வருகிறது, ஓ தல்ஹிம் மன்தூர், குலை குலையாக உள்ள வாழை அங்கே இருக்கும், வாழைப்பழங்கள் இருக்கும். என்ன பழம்? நாட்டு பழமா? அந்த பழம் தான் சொல்லப்படல, குறை குறையாக வாழைப்பழங்கள் இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நெல்லை பற்றி சொல்லி காண்பிக்கிறான், பழங்களை சொல்கிறான், அதே போல வாழையை சொல்கிறான், ஒலித்தோடும் நீர்நிலைகளை சொல்கிறான், பசுமையான தோட்டங்களை சொல்கிறான். இதுதான் சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அருமையான பெருமக்களே, உலகத்திலேயே மனிதர்களையும் படைப்பினங்களையும் ஜீவராசிகளையும் வாழ வைப்பதற்குண்டான அடிப்படையாக அமைந்திருப்பது என்பது இந்த தோட்டங்களை உருவாக்குவது, மரம் செடி கொடிகளை நடுவது என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு பல இடங்களிலே அது உணர்த்தி காண்பிக்கிறது. முஸ்லிம்களாகிய நாம் அது விஷயத்தில் பாடம் பெற வேண்டும். நம்மால் முடிந்தவரை இன்னைக்கு அந்த பண்பை யாரையெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் கைவிட்டு விட்டார்கள், முஸ்லிம்கள் தங்களுடைய காரியம் அல்ல என்பதை போல் விட்டு விட்டார்கள். ஆனால் அதை பற்றி யாரெல்லாமோ பிரச்சாரம் செய்கிறார்கள். பெருமக்களே, நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று, மரங்களை உருவாக்குவது, செடிகளை உருவாக்குவது நமக்கு நன்மையை தேடித்தரக்கூடிய காரியம், அதே போல் நமக்கு பயன்பாடு அளிக்கக்கூடிய காரியம் என்பதையும் குர்ஆன் ஷரீஃப் உணர்த்துகிறது. சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ் தஆலா அதை பல இடங்களில் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான். எனவே நம்மால் முடிந்தவரை குறைஞ்சபட்சம் மரங்களுக்கு இடைஞ்சலாக இல்லாமல் இருக்கும். யுத்த காலத்திற்கு போகும் பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரங்களை வெட்டாதீர்கள் சொன்னாங்க. பலன் தரக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது என்று அவர்களுக்கு ஒப்பந்தம் செய்து அனுப்புவார்கள் என்பதாக நாம் ஹதீசுகள்ல பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அதனாலே நம்முடைய காலங்களிலே நாம குறைஞ்சபட்சம் நம்மால் முடிந்தவரை உண்டாக்க முடிந்தால் மரங்களை உண்டாக்குவது, செடி கொடிகளை அதை பயிரிடுவது, இதுபோலுள்ள காரியங்களிலே கவனம் செலுத்துவது, தேவையில்லாமல் மரங்கள் வெட்டுவதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது, இதுபோலுள்ள நிலைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப் சொன்ன எல்லா கட்டளைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய சாலிஹீன்கள், அருளாளர்கள், பக்தி நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். This audio was downloaded from Tamil Islamic